பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ மூன்றாவது பாமாலை கர்த்தாவே யுக யுகமாய் துணையானீர் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். கர்த்தாவே ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அல்ல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷமே பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே பரமராஜாவே சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய தேவனே, துதிக்கிறோம், புகழுகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சிறந்த மகிமை நிமித்தம் உங்க ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசம் வீட்டிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராக இருக்கிறீர். ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இந்த வருடத்தின் முதல் நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருந்து நம்மை ஒப்பு கொடுத்து இந்த ஆண்டுக்குரிய ஆசீர்வாதங்களை
பெற்று நம்முடைய விசுவாசம் நடக்கும்படியான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யும்படியாக இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. பொதுவான பாவரிக்கும் ஜபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உங்களிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னி உங்கள் பரிசுத்தாவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி உயிர்ப்பித்தருளும். உங்கள் பரிசுத்த நாமத்திற்கு உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் இருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருவசன போதனை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நாளுக்குரிய வேத பாடங்கள் வாசிக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவது வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 துவங்கி 20 முடியும். செப்பனியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 துவங்கி 20 முடிய. சியோன் குமார்த்தியை கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமார்த்தியை நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்ட நோய் சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்கச் செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாடம் முடிந்தது. தேவனே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாம் வேத பாடமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 9 முடிய. லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 9 முடிய. பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள்
சம்பவித்ததனாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனந்திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகள் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனந்திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரரை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவ கீர்த்தனையில் 303வது கீர்த்தனை, என்னாலுமே துதிப்பாய் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது திருச்சபையின் உபயோகத்திற்கு முதலாவது காணிக்கை எடுக்கப்படும். மாதாந்திர காணிக்கை உரைகள் இருக்குமானால் நீங்கள் முன்னே வந்து செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். காணிக்கை பெட்டிகள் பக்கத்தில் இருக்கிறது, அங்கே நீங்கள் சென்று போடலாம். முன்னாடி இருக்கிறவங்களுக்கு மத்தியில் இருக்கிறது, நீங்கள் முன்னே வந்து ஒரு காணிக்கைகளை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னாலுமே துதிப்பா இந்நாள் வரையில் உன்னத நான் செய்த இந்நாள் வரையில் உன்னத நான் செய்த என் எல்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பா
சபையார் உட்கார முடியும். ஜெபம் செய்வோம். இம்மட்டும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்த ஆண்டவரே, 2020ஆம் ஆண்டு உம்முடைய சுத்த கிருபையினால் எங்களை பாதுகாத்து பராமரித்து நடத்தினீர். எங்களுக்கு முன்பாகவும் எங்கள் பின்பாகவும் உடைய சமூகம் இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எப்போது நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்கிற அனுபவத்தை பெற்றவர்களாக நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தின காலம் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட 2021ஆம் ஆண்டை நாங்கள் துவங்கி இந்த நாளின் கால வேளையில் ஒரு சம்பவத்தில் வந்திருக்கிறோம். சுவாமி, எங்களோடு நீர் பேசுவீராக. உடைய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து விசுவாசித்து ஆண்டவரே, இந்த வருடத்தை நாங்கள் துவங்கி இந்த வருடத்தில் நாங்கள் பயணிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடும். இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள். இந்த அவர்களை ஆசீர்வாதமாக இந்த ஆராதனையில் கலந்து கொள்வதற்கான ஆண்டவரே வாய்ப்பை கொடுத்து இங்கே அழைத்து வந்திருந்ததற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் இப்படி மகிமையிறாங்க. ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகத்தை ஒரு பிள்ளைகள் மேலே ஊற்றுவினார். அதை உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படட்டும். இந்த நாளில் அவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை வரட்டும். ஆண்டவர், இந்த ஆண்டு எனக்கு ஒரு வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையோடு துவங்கி உம்மை மகிமைப்படுத்தட்டும். இந்த ஆண்டில் என்னுடைய எதிர்பார்ப்பு வேண்டுதலை நிறைவேற்றுவார். என் உடைந்த உள்ளத்திற்கு ஒரு ஆறுதல் உண்டு. என் கண்ணீருக்கு பதில் உண்டு. நான் ஒரு நாள் கைவிடப்பட்டவன் அல்ல, ஒரு நாள் நான் புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல. எங்கே தலைகுனிவு ஏற்பட்டதோ, எங்கே நான் உடைக்கப்பட்டேனோ, அந்த இடத்துல மறுபடியும் ஒரு மகிழ்ச்சியை சுதந்திரித்து உம்மை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையை இந்த காலவெளியில் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இப்படி வார்த்தைகளை தியானிக்கிற நேரம் எங்களுக்கு ஆசீர்வாத நேரமாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் யாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். God bless you. Thank you. ஆண்டவர் கிருபையாய் உங்களை அழைத்தது. இந்த நாளின் முதல் நாள், வருடத்தின் முதல் நாளில் நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளில் நான் பார்க்கும்படியாக வாசிக்கப்பட்ட வேத பகுதியை நீங்கள் அருமையாக கேட்டு இருப்பீர்கள். அதில் ஒரு வசனம் வேதத்தில் இந்த செய்திக்கு ஆதாரமாக 126ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்கிறது. 126ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை, ஆண்டவர் நமக்கு கிருபையாய் 2020 கடந்து 2021க்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த ஆண்டுடைய கரங்கள் இருக்கு. ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்ற நம்பிக்கை உடையவர்களாக தேவ சமூகத்தில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்று நம் இந்த வருடம் முழுவதும் அவரோடு பயணிக்கும். ஏனென்றால் கடந்த வாரத்தில் இயேசு பிறந்தார் என்ற ஒரு நற்செய்தியை நாம் மகிழ்ந்து அதை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரு சிறப்பு ஆராதனை நடத்தினோம். அப்போ உங்களுக்கு சொன்னேன், அவருக்கு இன்னொரு பேர் இம்மானுவேல் என்று பேர். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். ஆகவே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட
வைத்துக் கொள்வதும் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. நம்முடைய பேச்சில், பார்வையில், நடத்தையில், வாழ்வில் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறதுக்கு ஏற்றவாறு நான் நடந்து கொள்ள வேண்டும். அப்போது அவர் நம்மோடு கூட இருப்பார். இயேசுக்கு இம்மானுவேல் என்றால் நம்மோடு கூட இருக்கிறார், எல்லாரோடு இருக்கிறவர் அல்ல. அவருக்கு பிரியமான காரியங்கள், அவரை மகிமைப்படுத்துகின்ற காரியங்கள் அவரோடு கூட இருந்தார். யோசுவாவின் புஸ்தகத்தில் யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாய் விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியே எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று. அப்பொழுது ஆண்டவர் நமக்கு வழி அமைத்து கொடுக்கிறார். அவருடைய நியாயப்பிரமாணத்தையும் கட்டளைகளையும் நாம் கை கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு வழி அமைத்துக் கொடுக்கிறார். நம்முடைய வழியில அவர் நமக்கு துணையாளராய் இருப்பார் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய பாதுகாப்பு, பராமரிப்பு இந்த வருடத்தில் நமக்கு இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரோடு பயணிக்கிற ஒரு வாழ்வை நாம் இந்த நாளில சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த வருடத்தின் முதல் நாளில் தேவ சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை ஆண்டவருக்கு என்ன பண்ணலாம், ஒப்பு கொடுத்து அவரோடு இந்த வருடத்தை நாம் துவங்கி அவரோடு பயணிக்கணும். மீகா தீர்க்கதரிசி சொல்றார். அவர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் என்று. நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் எடுத்து போடுகிறவர், நம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் எடுத்து போடுவார். அதெல்லாம் மறந்துடுறார். மன்னிக்கிறவர், மறக்கிறவர். நாமும் அவர் நமக்கு இரக்கம் காட்டுகிறார். நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அடக்கி அதெல்லாம் நம்ம சரி பண்ணி சீர்படுத்தி நமக்கு ஒரு வாழ்வளிக்கிறவர். பாவம் தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்முடைய சமாதான இன்மைக்கு, சமாதான குலைச்சலுக்கு, நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற இந்த பாவங்கள் நம்மிலிருந்து எடுத்து போட்டு அதை மன்னித்து மறந்து நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறவர் என்று மீகா தீர்க்கதரிசி எழுதுகிறார். நாம் ஆண்டவர் பக்கமா திரும்பணும், ஆண்டவரை தேடும். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள். இஸ்ரவேல் மக்களை பார்த்து அட்ரஸ் பண்றார். அவருக்கு சின்ன பாவங்கள், மீறுதல்கள், விக்கிரக ஆராதனை, இந்த உலகத்துக்கு சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பரிசுத்தத்தை இழந்து போனவர், தேவ சாயலை இழந்து போனவர், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய போவதுதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து இப்படி அழைத்து தீர்க்கதரிசி சொல்றாரு, கண்டிப்பா ஆண்டவர் பக்கமா திரும்புங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். பல பாடுகளும் வேதனைகளுக்கு மத்தியில் தான் நாம் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்கின்றபடி நடக்கும். 2020ஆம் ஆண்டு இப்படிதான் ஆண்களுடைய ஆளுகளை வச்சுதான் துவங்கணும், நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. நாம கூட அப்படிதான் தேவ சமூகத்துல வாக்குறுதிகளை பெற்று ஜபம் பண்ணி ஆண்டவரை தேடும். ஆனால் ஆண்டவருடைய வழிநடத்துதலை புரிந்து கொள்ளாமல் போயிடுச்சு. ஆண்டவருடைய வழிநடத்துதல் எப்படி இருக்கும் என்பது அறியாமலே போயிட்டோம். தேவ சமூகத்துல நாம் காத்திருக்கிற அனுபவம் இல்லை. அதனால நம்முடைய வாழ்வில் பல இன்னல்கள், இடர்பாடுகளுக்குள்ளே கடந்து வந்தோம். 3 மாதங்களுக்கு பிறகு ஒரு அச்சம். கணவன் மனைவியை ஒருத்தர் பார்த்துக் கொள்ள முடியல, பேச முடியல, முகக்கவசம் இல்லாம, மாஸ்க் இல்லாம அவர்களோட சந்தித்து பேச முடியல, பிள்ளைகளோட குடும்பத்தில் இருக்க முடியல.
இந்த அச்சம் வீட்டுக்குள்ள வந்துச்சு, படிக்கிற இடத்துல வந்துச்சு, வேலை செய்யற இடத்துல வந்துச்சு. இப்படிப்பட்ட சூழல்ல ஆண்டவர் கிருபையா நம்மை பாதுகாத்தாரு. ஏதோ பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் என்பதற்காக அல்ல. அதனாலதான் வாசிக்கப்பட்டு வேத பகுதியில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை 2 சம்பவங்களை சொல்லுகிறார். பஸ்கா பண்டிகை அன்று ஏரோது கலிலேயர்களை கொன்று போடுகிறார். அது ஒரு கலவரமாக வெடிக்கிறது. அதை ஒரு சிலர் வந்து இயேசுவிடத்தில் சொல்லுகிறார்கள், இவர்கள் எல்லாரையும் கொன்று பஸ்காவிலே பலியினுடைய ரத்தத்தோடு கலந்து விட்டான் கலிலேயர்களுடைய ரத்தம் என்று சொன்னார். போராட வேண்டும், கலவரம் அளிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். ஆனால் இயேசு அப்படி சொல்லுங்க, இயேசுடைய சிந்தனைகள் யோசனைகள் வேற. அவர் பார்த்தார், அவர்கள் கொன்று போட்டவர்கள் எல்லாம் பாவிகளும் மீறல் செய்தவர்களும் அவர்களெல்லாம் தண்டனைக்குரியவர்கள் என்று சொல்லி அவளை கொண்டு போட்டார் என்று நீங்க நினைக்காதீங்கப்பா. நாமும் இங்க உயிரோடு இருக்கிற நீங்கள் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் அல்ல, உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள் என்றுதான் தீவிரமாக கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லிக் கொண்டு வருகிற இயேசு. கடவுளுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்க, சுவிசேஷத்தை விசுவாசிகள் என்று ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் அவர் சுற்றி திரிந்து நற்செய்தியாக இதை சொல்லி வந்தார். அங்கே கூட்ட மக்கள் மனம் திரும்ப ஆரம்பித்துட்டாங்க. அது தேவாலயத்தில் அரசு ஆட்சியில் இருக்கிறவர்கள் இந்த மனமாற்றம், இது ஒரு புதிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இயேசுடைய தீவிரமான இந்த செயல்பாடுகளுக்கு குந்தகம் விளைவிக்க முடியாது. பல நிலையில் அவருடைய வேகத்தை குறைப்பதற்காக அப்படிப்பட்ட நிகழ்வுகளை காண்பிக்கிறார். ஆனால் இயேசு சோர்ந்து போவார். அவருடைய பணியை அவர் தொடர்ந்து செய்து கொண்டார். நமக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டு ஊரை கூட்டம், குடும்பமே 2வது, சபையே 2வது, சமூகத்தில் கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படுகிற அளவுக்கு என்று வீடில வழங்கி கொண்டிருக்கிறோம். 2020ஆம் ஆண்டு எத்தனை போராட்டங்கள், எத்தனை இடர்பாடுகள், உலகமே இந்த தொற்று நோயினால் அச்சத்தில் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்பட்டது. கிறிஸ்துவர்கள் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியங்களில் ஈடுபட்டார்கள். கிறிஸ்துவின் குடும்பங்களில், கிறிஸ்துவின் சபைகளில், பல நிலைகளில் இந்த சமூகம் ஏறிட்டு பார்க்கும்படியான நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது. ஆனாலும் கிருபையாக 2020ஆம் ஆண்டு வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தி இருக்கிறார். இந்த 2021ஆம் ஆண்டை துவங்கி இருக்கிறோம். நம்மிடத்துல கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் இவர்களுக்குள்ளே இருக்கிறதான பிரிவினைகள் மனஸ்தாபங்கள் குறைபாடுகள் இருக்குமா? இன்று உங்களை ஒப்பு கொடுத்து உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், அவரோட ஒப்புரவாக்குங்கள். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்க. மனம் திரும்பினா ஏதோ பெரிய ஒரு காரியம் இல்லை, நாம் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாக்குறது, கணவன் மனைவியோடு ஒப்புரவாகிறது, பெற்றோர் பிள்ளைகளோடு ஒப்புரவாகுது, சகோதர சகோதரர்களோடு ஒப்புரவாகுறது, வேலை செய்கிற இடத்துல நம்முடன் வேலை செய்கிறோடு ஒப்புரவாகிறது, நம்முடைய அதிகாரிகளோடு ஒப்புரவாகிறது, நம்முடைய பெரியோர்களிடத்தில் ஒப்புரவாகிறது, நம்முடைய சபையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒருவரோடு ஒப்புரவாகும். இவைகளை நாம் 2020 தவிர்த்துட்டு இருந்தால் அதை இன்றைக்கு ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். மறுபடியும் இந்த கால வேளையில் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்றாரு. லூக்கா பதிவு பண்ணார். சீலோவில் ஒரு கோபுரம் திடீர்னு சாஞ்சி போச்சு. 18 பேர் செத்து, காரணம் இல்லாமல் செத்து போனார். அதை ஒரு பெரிய காரியமாக சொன்னார். ஆனால் இயேசு சாதாரணமாக அவர்களை புரியும்படி சொன்னார். மறித்து போனது உண்மைதான், ஆனால் அவர்கள் பாவிகள் அல்ல, ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆனால் உயிரோடு இருப்பதற்கு உனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு, அதை பயன்படுத்தி மனம் திரும்ப. மாற்று உருவாக்கப்பட வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான்
இயேசுடைய நோக்கமாயிருக்க. கடந்த ஆண்டு நாம் நமக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளிலும் மரண ஓலம் கேட்டுக்கொண்டே இருந்து ஒவ்வொன்றா இன்று வரைக்கும் கேட்டுதான். அதை குறித்ததான சிந்தனை நமக்கு இல்லை, யோசனை இல்லை. எங்கோ இந்த தொற்று வியாதி இருக்கிறது, எங்கோ மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலையில் இருந்தோம். அது இந்திய தேசத்துக்குள்ள வந்தது. இப்ப நம்முடைய மாநிலத்தில் வந்துச்சு, நம்முடைய மாவட்டத்தில் வந்துச்சு. இப்ப வெள்ளூர் உள்ள நகரத்துல பலர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், மறித்தும் போயிருக்கிறார்கள். காரணமில்லாமல் இந்த தொற்று நோய் மக்கள் அழித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை என்று சொன்னார், உணர்வில்லை என்று சொன்னார். கிறிஸ்துவின் நாம தரித்தவர்களுக்கு அர்த்தம் இல்லாமல் இருக்கிறார். நான் பேசுறத பேசிட்டே இருப்பேன், செய்யறத செய்து கொண்டே இருப்பேன், எனக்குள்ள மாற்றம் இருக்காது. ஆனால் ஆண்டவரின் ஆசீர்வதிக்கணும்னா ஒன்று நாள் இந்த ஆசீர்வாதம் இருக்காது. இந்த 2021ஆம் ஆண்டு நமக்கு நன்மையும் கிருபையும் நம்மை தொடர வேண்டும் என்று சொன்னால் உங்களை ஆண்டவர் கோப்புங்க, மனம் திரும்புங்க, புது சிருஷ்டிக்குரிய அனுபவத்தை இந்த காலவரையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏதேச்சியாக ஆசீர்வாதம் வருவதில்லை. உபாகமத்தின் புஸ்தகத்தில் இப்படி எழுதுறார். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்பார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். என்று நான் சொல்ற கற்பனைகளின் படியும் கட்டளைகளின் படியும் நடக்க கவனமாய் இருப்பதற்கு சட்டத்திற்கு செவி கொடுத்தா நல்லா இருக்கும். செவி கொடாமல் போவீர்களானில் எல்லா சாபமும் நமக்கு வரும்ன்ற. ஆனா வருஷம் முதல்ல இப்படி எல்லாம் சொல்றாரு, நீங்க கோச்சிங்கன்னா எனக்கு ஒண்ணு காத்துருக்கோம். அது எனக்கு கவலை. ஆசீர்வாதத்தையே சொல்லிட்டு நல்லா இருப்பீங்க சொல்லிட்டு உடைந்த அழுக்கு அழுகி போன காயத்துக்கு மேலேயே வலிக்க தெரியாத ஒரு மருந்து பவுடர் போட்டு நல்லா கட்டில வலிக்காதுன்னு சொல்லி ஐயா வலியே இல்லைன்னு சொல்லிட்டு கட்டி விட்டு போறதுக்கு நான் வரேன். அது அல்ல கிறிஸ்துவமாக. அதை எடுக்கும். நல்ல வசனம் இது. எரேமியா தான் இதை சொல்வார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14 வசனம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் பூசி நல்லா இருப்பேன்றான். ஒவ்வொரு வருஷம் இதை தான் நாங்களும் சொல்லிட்டு போறோம். இந்த வாக்குத்தத்தம் கொஞ்சம் நேரத்துக்கு கொடுக்க போறோம். வாக்குத்தத்தெல்லாம் நீங்க சந்தோஷமா ஒன்று வாங்குறாங்க, சில பேர் 2 வாங்கிக்கிறாங்க, சில பேர் 4 கூட எனக்கு கொடுங்கன்னு கேட்கறாங்க. வீட்டில் இருக்கிற தாத்தாக்கு போகணும், பாட்டிக்கு போகணும், அம்மாக்கு இருக்கணும், பையனுக்கு போகணும், நல்லதை வாங்கிக்கலாம். ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய கற்பனை கட்டளை கை கொள்ளணும்யா. கிறிஸ்துவ பேர் வச்சீங்கன்னா போதாது. வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தம், வேதத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு வரும்னு தெரியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் வியாகுலம் இருந்து கொண்டே இருக்கிறது, பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது, கவலையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2020 நோய்களை சுமந்து கொண்டு வந்தோம். 2021 அப்படி கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? பிரச்சனையோடு தான் வந்தோம் 2021 20. இப்போது 21 ஆரம்பிக்கும் பொழுது அந்த பிரச்சனையோட வா. இன்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. ஆண்டவரே, இந்த கண்ணீருக்கு ஒரு பதில் சொல்லு, இந்த உடைந்த உள்ளத்துக்கு ஒரு பதில் சொல்லு, எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு பதில் சொல்லு. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் அளிக்கிற ஆண்டவர். அவர் ஜீவனுள்ள ஆண்டவர், அவர் வல்லமை உள்ள ஆண்டவர். அவர் நம்ம ஜெபத்தை கேட்டு பதில் அளிப்பார். அதுதான் கிறிஸ்துவம். கிறிஸ்துவ விசுவாசம் ஆண்டவர் செயல்படுகிறார் என்பதுதான். அதனால கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அதற்கு நீயும் நானும் பாத்திரவான்களா இருக்கிறோமா? தகுதி உள்ளவர்களா இருக்கிறோமா? இந்த காலவெளியில நம்ம ஆராய்ந்து பார்த்து, எத்தனை நாளைக்கு உன்னுடைய பெற்றோரோட பேசு, உன் உடன்பிறந்தோட பேசு, உன் கணவனோட பேசு, உன் மனைவியோட பேசு. இதெல்லாம் நீ ஏன் சொல்றேன்னு கேட்கிறவங்களும் ஒரு சிலர் இருப்பீங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ஆசீர்வாதமா அமையும்.
இதுவரைக்கும் உன்னுடைய சகோதரனை விசாரிக்கவே இல்லை. உன்னை எவ்வளவு காலத்துக்கு வாழ போறோம்? 2020 கண்ணு மூணுக்குள்ள எல்லாம் போச்சு. மறித்து போனவர்களெல்லாம் ஒரு ஹெலிகாப்டர்ல வச்சு சமுத்திரத்தில் திரும்ப அப்படியே கொட்டுறது ஒரு கிளிப்ஸ்ல பார்த்தேன். பயந்து அச்சம் வந்தது. மனுஷனுடைய ஒரு மரணத்தை, கோவிட் மரணத்தை புதைக்கிறாங்க, அதை அப்படியே தூக்கி போடுறான் பள்ளத்துல, அது தலைகீழா போய் விடுது. அவருடைய பெற்றோர், அவருடைய மனைவி, ஒரு கணவர், அவருடைய பிள்ளைகள் என்ன பாதிப்பு. இதெல்லாம் பார்த்து கூட இன்னும் நான் என்னுடைய வாழ்வை மாற்றிக்கலன்னா படிப்பு வேலை செய்யாது, பணம் வேலை செய்யாது, உங்களுடைய வேலை, பிசினஸ் வேலை செய்யாது. இந்த உலகத்தோடு வாழ்ந்து நாம் மரித்து போவதோடு நின்று போனால் மற்ற விசுவாசிகள், மற்ற நம்பிக்கை உடையவர்களோடு நாம ஒன்றாக இருப்பது அல்ல. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதுதான். அந்த வாழ்வில் நீ நானும் பதில் சொல்லணும். அவனுக்குரிய கிரியைகளுக்கு ஏற்ற பதிலை ஆண்டவருக்கு சொல்லணும். ஆண்டவர் நிற்க வைப்பார். அவர் கணக்கு கேட்கிற ஆண்டவர். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துல ஒரு ஓமையை சொன்னார். ஒரு செல்வந்தர் 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து கொடுத்துட்டு அவர் வெளிதேசம் போயிட்டு வருவாரோ வரமாட்டாரோ என்று நினைத்தவர்கள் நினைத்துக் கொண்டுதான் இருந்திருப்பாங்க. யாராருக்கு கொடுத்தா அந்த ஒரு 3 பேர் தான் அந்த அடையாளப்பட்டு இருக்கிறார். அந்த ராஜ்யத்தில் அவருடைய ஆளுகைக்குள்ள, அவருடைய அதிகாரத்துக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் போயிருப்பார். எல்லாம் என்ன செய்தாங்கன்னு தெரியல. அதுல ஒரு 3 பேரை நமக்கு அடையாளப்படுத்தினார். 5 தாலங்கள் வாங்கினவன் உழைத்தான், 10 ஆக்கினான். 2 வைத்தவன் 4 ஆக்கினான். 1 வைத்தவன் மண்ணில் போட்டு புதைச்சு வச்சுட்டான். பயன்படுத்தவே இல்லை. ஆண்டவனுக்கு படிப்பு கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார், வருமானத்தை கொடுத்திருக்கிறார், வாழ்வு கொடுத்திருக்கிறார், உயர்வு கொடுத்திருக்கிறார். அதை புதைச்சு போடாது. எதற்கு இந்த 1 தாளம் உனக்கு வைத்திருக்கிறார் என்றால், உன் பெற்றோர், உன் உடன்படுத்தோடு குடும்ப மக்களோடு சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அதை புதைத்து போடாது. ஆண்டவர் வந்து கணக்கு கேட்பார். 5 10 கிட்ட சொன்னாரு, நீ என் சந்தோஷத்துல வாப்பா, மகிழ்ந்தேன் என்று சொன்னார். 2 4 சந்தோஷத்துக்குள்ள இரு, என்னோட இரு என்று சொன்னார். 1 வாங்கின அழுகையும் பலதாக்கில் இருக்கிற அந்த தண்ணீரின் பாதை இடத்துல அவனை இருளில் அந்த காலத்துல தள்ளும் என்று சொல்றார். கணக்கு கேட்கிற ஆண்டவர் நம்முடைய 2020 இந்த உலகமே அழிந்துடன் சொல்லக்கூடிய ஒரு கூட்ட மக்கள் இருந்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனாலும் கிருபையாய் நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த 2001 நாங்கள் காணும்படியாக, இதை துவங்கும்படியாக இந்த முதல் நாள் ஆண்டுடைய ஆலயத்துக்கு ஒருபடியான பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் இன்றைக்கு கேட்கிற கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்ல போறோம்? சாக்குபோக்கு சொல்ல போறோமா? ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? நான் மறைந்து இருக்கிறேன். ஏன்னா மறைந்திருக்கிற? நீ எனக்கு கொடுத்த துணைவி. அப்போதான் நீ சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியை புசித்தாயோ? எனக்கு கொடுத்த துணைவி கொடுத்தா சாப்பிட. சாக்குப்போக்கு சொல்கிறது அல்ல. எத்தனை சாக்குப்போக்கு சொன்னாலும் அதற்குரிய பலன் உண்டு. அன்று மரணம் இந்த உலகத்துக்குள்ள மனுஷனுக்குள்ள வந்தது. அன்று தேவ சாயல், தேவ மகிமை மனுஷன் இழந்து போனான். மறுபடியும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், மறுபடியும் தேவ மகிமையோடு வாழ வேண்டும், மகிழ்ச்சியா இருக்க, சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு உலகத்தில் வந்தார். அவருடைய பிறந்த நாள் இன்று 2020 முடிச்சு 2021 வரும். அவருடைய பிறந்த நாள், அவருடைய பிறந்த நாளை நினைத்துத்தான் இந்த 2020 இது ஆங்கில புத்தாண்டு என்று சொல்லிக் கொள்கிறார்கள் உலகத்தில். நம்ம சமூகம் அப்படிதான் சொல்லுது. ஆனால் இயேசுடைய பிறந்த தினம் அதை நினைவு கூர்ந்துதான் 2020 கடந்த 2021 வந்திருக்கிறோம். இந்த அவருடைய பிறந்தது நோக்கம் என்ன? எழுந்து போனதை தேடுறதுக்கு உலகத்தில் வந்தார். பாவிகளை மீட்டெடுப்பதற்கு வந்தார். உடைய மனுஷனுடைய வாழ்வுல எழுந்து போன தேவ மகிமை கொடுக்கும்படி வந்தார். ஆனால் தேவ மகிமை, தேவ சாயம் நமக்கு தேவையில்லை சொல்லி பிரச்சனையோடும் பிரிவினோடும் எத்தனை ஆண்டுகளை கடந்து வந்துட்டோம். இந்த கால வேளையில இந்த 2021 ஆண்டு நாம் துவங்கும் போது ஆண்டவர் கிருபையாக இந்த நாளை எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டுல நான் உறவுகளை புதுப்பித்துக் கொள்வேன், என் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்வேன், ஆண்டவரோடு பயணிக்கிற வாழ்வை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்று சொல்லி உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொள்ளுங்கள். அதுதான் தொடர்ந்து லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமையை சொல்றார்.
திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த தோட்டக்காரர், அந்த எஜமானர் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை வைப்பார். அது நோய்க்கு அது மருந்தாக இருக்கிறது. அத்தி மரத்தினுடைய காற்று எதமாக இருக்கிறது, அது சுவாசித்தால் எனக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்கிறது. அத்திமரம் இருக்குமானால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு பெருமை. இப்படிதான் நினைச்சுதான் திராட்சை தோட்டத்தின் நடுவில் அத்தி மரத்தை வைத்தார். ஆனால் அத்தி மரத்தை தேடி அந்த எஜமானர் வந்தார். அதுல கனி இல்லை என்று சொல்லப்படுகிறார். கனி இல்லை என்று சொன்ன உடனே அவர் வருத்தப்பட்டார். அவர் உள்ள நுழைந்தது. எஜமானர் தோட்டக்காரனை கூப்பிட்டு சொன்னார், 3 ஆண்டு காலங்கள் இது இருந்து பிரயோஜனம் இல்லை, இடத்தை அடைச்சு இருக்கிறது. இது இருந்ததுன்னா இல்லாம போனால் என்ன, அதனால இந்த மரத்தை வெட்டி போடு என்று சொன்னார். ஆனால் தோட்டக்காரனோ இந்த அத்தி மரத்துக்காக பறித்து பேசுகிறவனாய் இருக்கிறார். இன்னும் ஒரு ஆண்டு கிருபையாய் அவர் பறித்து பேசினதுனால இந்த மரத்திற்கு எரு போடுகிறேன், தண்ணீர் ஊற்றுகிறேன், அது கனி கொடுக்கும் என்ற நம்பிக்கையை அந்த தோட்டக்காரன் சொல்வார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு பிதாவின் வலது பார்சலில் வீற்றிருக்கிறவர் உனக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளில் என் பிள்ளைக்கு இன்னொரு ஆண்டை தாங்க, இந்த ஆண்டில் படிப்பில் முன்னேறுவார், நல்ல ஒரு வேலை செய்ய முடியாத பிரயாசப்படுவார், பெற்றோர்களுக்கு மனமடி உண்டாகாதபடிக்கு பெற்றோர்களை பெருமைப்படுத்துவார். இந்த ஆண்டு என்னுடைய பிள்ளை ஒரு ஆண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இந்த ஆண்டுல அவனுடைய காரியங்கள் பரலோகத்துக்கு வந்துட்டோம். பரலோகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை கொடுப்பதற்கான காரியங்கள் இங்கு நடைபெறும். இந்த ஒரு ஆண்டு அவரின் கிருபையாய் தாங்கன்னு சொல்லி உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபையினால இந்த வருடத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். இந்த முதல் நாளில் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். கடந்த ஆண்டு கனி கொடுக்கும்படியான வாய்ப்பை நீங்கள் பெற்று, ஆண்டவருக்கு சாட்சி பகரும்படியான வாய்ப்பை நீங்கள் பெற்று, அதெல்லாம் அலட்சியமா விட்டுட்டோம். அதை குறித்து சிந்திக்கவே இல்லை, அதை குறித்து யோசிக்கவே இல்லை. அது எவ்வளவு பெரியதான தவறு என்று நினைக்காமலேயே கடந்த ஆண்டு பார்த்தோம், பார்க்காமலேயே போயிட்டோம், வாய்ப்பு இருந்தும் பேசாமலேயே போயிட்டோம், உதவி செய்ய மனம் இருந்தும் செய்யாமலேயே போயிட்டோம், நன்மை செய்ய உனக்கு திராணி இருந்தும் செய்யாமலேயே போயிட்டேன். தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்வில், இந்த சமூகத்தில் ஆண்டவரை பிரதிபலித்திருக்க வேண்டிய காலங்கள் கடந்து போச்சு. ஆனாலும் ஆண்டவர் நம்ம மேல் வைத்த கிருபை, இரக்கம் பாராட்டி ஆண்டவர் நம்மை இந்த 21ஆம் ஆண்டை காணும்படி செய்தது. அதுதான் செப்பனியா இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன தீர்க்கதரிசன வசனங்களில் ஒன்று என்று வாசிக்கிறோம். செப்பனியா தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை வாசித்தோம். அதில் 15ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்கள் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். 2020 எப்போ அழிந்து போயிருக்கணும், எப்போ கெட்டு போயிருக்கணும், எப்போ உடைந்து போய் மறித்து இருக்கணும். ஆனாலும் கிருபையாய் ஆண்டவர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார், நம்மை இரக்கம் காட்டியிருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றாரு, கெம்பீரித்து ஆரம்பரித்து கலிக்கூறு மகிழ்ந்து கலிக்கூறு என்று சொன்னவர் சொன்னாரு, உன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக நான் நின்ன, உனக்கு ஏற்பட வேண்டிய ஆக்கினைகளை தடுத்து நிறுத்தினேன், உன்மேல் என் இரக்கத்தை காண்பித்து. எவ்வளவு அன்புள்ள வருவார். இஸ்ரவேல் மக்கள் விக்கிரகங்களை வணங்குறது போயிட்டாங்க. போற இடத்துலலாம் அங்க இருக்கிற மக்களோடு ஒன்றித்து போயிடுவாங்க. அவர்களுக்குள்ள ஒரு விசேஷித்த தன்மை குணம் இல்லை. அவளை பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் நடத்தப்படுகிறவர்கள், ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்லுகிறவர்கள். ஆனால் அவர்களுக்குள்ள மற்றவர்களுக்கு அவர்களுக்கு வித்தியாசமே இல்லை. அதனால 10ஓடு 11 அழிந்து போயிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார்ப்பா, உனக்கு ஏற்பட்ட ஆக்கினையில் நீ அழிந்திருக்கணும், ஆனால் அந்த ஆக்கினுடைய தொடாதபடிக்கு நான் என் சட்டைக்குள்ள அவனை மறைத்துக் கொண்டேன், உன்னை பாதுகாத்துக் கொண்டேன். அது உன் நடுவில் இருக்கிற நான் உன்னுடைய என் பக்கமா திரும்பு, என் பக்கமா திரும்பு என்ற அழைப்பு இஸ்ரவேல் மக்களுக்கு செப்பனியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக 16-17 வசனங்களை வாசிக்கிற பொழுது, பயப்படாதே என்றும் உன் கையை தளர்விடாதே என்றும் சொல்லப்படும்.
உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். எவ்வளவு பேரை நம்பிக்கை பாருங்க. இவ்வளவு ஆக்கின அவர் மேல வராதபடிக்கு அவர் மேல இரக்கம் பாராட்டு. அதனால அவங்க மனம் திரும்புவாங்க. என்னை சார்ந்து என்னை பின்தொடர்ந்து என்னுடைய கற்பனைகளின் கட்டளைகளில் கை கொள்வார்கள். அவர்களை என்னை பிரதிபலிப்பார்கள் என்று அமைதியாக உட்கார்ந்து பார்த்துருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவர் அன்பாய் அமர்ந்திருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைக்கு இந்த படிப்பு, இந்த தேர்ச்சி கொடுத்திருக்கிறார். இந்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். இந்த வேலை கிடைச்சா அவங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பாங்க. இந்த வேலை கிடைக்கும் போது நல்ல ஒரு குடும்பத்தை அமைத்துக் கொள்வாங்க. இந்த வேலை கிடைத்ததுனால திருச்சபைக்கு அவன் உதவியா இருப்பான். நாங்கள் பார்த்துனே இருக்கிற அமர்ந்திருந்து அன்போடு பார்த்திருக்கிறார். இவன் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என்னால் காப்பாற்றப்பட்டவன், எனக்காக அவன் பெரிய காரியங்களை செய்வார், என்னை மகிழ்ப்படுத்துவார், காத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அவர் அமைதியாக அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருக்கிறார். இன்றைக்கு 2020 அன்பின் நிமித்தம் அமர்ந்திருந்தார். நான் செய்த காரியங்கள், பேசின காரியங்கள், நடந்த காரியங்கள் எப்போ நிரூபணமாயிற்று. நாங்கள் நிற்பதும் நிரூபணமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. இப்பொழுதும் 2020 முழுவதும் அவர் அன்புள்ளவராக, நம்மை நேசிக்கிறவராக இந்த வருடம் மனம் திரும்பும். இந்த வருடம் அவன் என்னை மகிழ்ப்படுத்துவார், என்னை பிரதிபலிப்பார். அவருடைய வெளிச்சம் எல்லாரும் முன்னாடி பிரகாசிக்கும் என்று அன்போடு உனக்காய் அமர்ந்திருந்து காத்து கொண்டிருந்தவர். அவருடைய கிருபையினால்தான் 2020 முடிச்சு 2021 வந்திருக்கோம். இந்த முதல் நாளில் உங்களை ஆராய்ந்து பாருங்க. உண்மையில மிகுந்த நம்பிக்கையுடையவராக, ஏனென்றால் உங்களை மீட்டெடுத்தவர், உங்களை ரட்சிக்கிறார், உங்களுக்கு தன்னுடைய ரத்தத்தை விலைக்கிரியமாய் கொடுத்தவர். என் மகன், என் மகள், என் குடும்பம், என் சபை, என் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிற நான் 2020 முடித்து 2021 பண்ணிட்டோம். இந்த ஆண்டோ பொறுமையா இருப்பார் நினைச்சுன்னு கதைங்க, அமைதியாக இருப்பார் நினைச்சு கதைங்க. அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் கோபமா இருக்கிறவர், பொறுமையா காத்துங்க. 2020 சொல்லு 3 வருஷமா பார்த்துட்டாங்க, கனியே கொடுக்கல. இன்னும் ஏன் இருக்க வேண்டும் என்ற நிலைக்கு அவர் வந்துட்டார். இன்றைக்கும் இத்தனை ஆண்டு காலங்கள் நீங்கள் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவராக இருப்பீங்க, ஆண்டவரை பிரியப்படுத்துவதா இருப்பீங்க, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை பேசுவீங்க, செய்வீங்க. உங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்புவீர்கள், உங்கள் சபையை கட்டி எழுப்புவீர்கள், இந்த நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு அன்போடு நமக்காக அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த 2001 ஆண்டு துவங்கும் போது கூட நம்ம பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். உன் திறமை, உன் தாழ்வுகள், உன்னுடைய விசுவாசம், உன் நம்பிக்கை இந்த வருடத்தில் உறுதிப்படும், ஆண்டவரை மையப்படுத்த முடியும் என்ற எதிர்பார்ப்போடு காத்து கொண்டு கடைசியாக இந்த செப்பனியா தெளிவாக இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறார். 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பு. அவர் விட்டுக் கொடுக்கிறவரே இல்லை. இஸ்ரவேலர் அவருக்கு மனம் உடைக்கும்படியான காரியம், அவரை வேதனைப்படுத்துகிற காரியம், அவர் எதிர்பார்க்கிற லெவலில் அவர் இல்லை. ஒரு நாள் பார்த்துன்னு தான் இருக்கிறார். ஆனாலும் என் பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கு வரக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு ஒரு அவமானம் ஏற்படக்கூடாது, என் பிள்ளைகள் எங்குமே தலை குனிந்து போகக்கூடாது, நஷ்டம் அடையக்கூடாது, ஏமாற்றப்படக்கூடாது, அவர்களை நான் மறுபடியும் தூக்கி நிறுத்துவேன். அதுதான் ஆண்டவருடைய கிருபை. இந்த 2021ஆம் ஆண்டுல உங்களுக்கு வாழ்வு உண்டு, உங்களுக்கு வாழ்வின் நம்பிக்கை கொடுக்கும்படியாக இந்த காலவரையில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன, என்னை விட்டு தூரமா தான் போயிட்டீங்க, அதனால் நீங்க வெட்கப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க, தலைகுனிவு ஏற்பட்டது, சந்தோஷத்தை இழந்து போனீங்க. கடந்த ஆண்டுகளில் மறுபடியும் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு, அழகா சொல்வாரு, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் 19ஆம் வசனத்தை வாசிங்க பார்த்தீங்கன்னா, அக்காலத்தில் உன்னை சிறுமப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து. நொண்டியானவனை ரட்சிக்க, நல்லவனை ரட்சிக்க, நொண்டி ஆயிட்டான்.
அவனுக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறத நம்பிக்கை கொடு. நொண்டி ஆயிடுச்சுன்னு கவலைப்படாது. ஏமாந்துட்ட, தோல்வி ஆயிடுச்சு, நஷ்டம் அடைந்து விட்டேன், என் சரீரத்தில் சுகம் போயிடுச்சு, என் பிள்ளையை நம்பியிருந்தேன், என் கணவனை நம்பியிருந்தேன், என் மனைவியை நம்பியிருந்தேன், எல்லாரும் ஒரு காலத்தில் போயிட்டாங்க. சோர்ந்து போகாத. நொண்டியான அனுபவம் இருக்குமானால் சோர்ந்து போகாதீர்கள். அவர் ரட்சிக்கிறவர். அந்த நொண்டிகளை ரட்சித்து எழுப்பி நிற்க வைக்கிறவர் ஆண்டவர். இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, நீ நொண்டி ஆயிட்டு நினைச்சுக்காக நான் ரட்சிக்கிறேன். இரண்டாவது சொல்றாரு, தள்ளுண்டு போனேன்னு சொல்லாது. யாரும் எனக்கு இல்லை என்று தள்ளப்பட்டவர்கள் அல்ல, மறுபடியும் என்னோடு சேர்த்துக் கொள்வேன். பெரிய ஒரு அசட் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். அதனாலதான் அவருக்கு ஒரு இம்மானுவேல் சொன்னாங்க, அவர் நம்மோடு கூட இருப்பார். அதுக்கு நீங்க பாத்திரம் இஸ்ரவேல் மக்கள் சொல்ல, நொண்டி ஆயிட்டு நான் கவலைப்படாத, தள்ளுண்டப்பட்டவன், தள்ளப்பட்டு விட்டேன், இன்னைக்கு எனக்கு வாழ்வே இல்லை என்று கவலைப்படாத. இந்த 2001ஆம் ஆண்டுல ஆண்டு உன்னை சேர்த்துக் கொள்வார், உன்னை அழைத்துக் கொள்வார், உனக்கு ஆறுதல் கொடுத்துவார், உனக்கு வழிகாட்டுவார், உனக்கு ஆலோசனை தருவார். இந்த ஆண்டுல நீங்கள் மேன்மைப்பட போகிறீர்கள். உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. உன் உடைந்த உள்ளத்திற்கு வாழ்வளிக்க போகிறது. மகிழ்ச்சியும் சந்தோஷம் உன்னை தொடரும். சோர்ந்து போகாது. அதேதான் இங்க சொல்றாரு, நொண்டியை ரட்சித்து தள்ளுடனை சேர்த்து அவர்கள் வெட்கப்பட்ட அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தி உண்டாக்குவேன் என்று சொன்னார். நீ படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வாழ்கின்ற இடத்துல, நீ வாழ்கிற மாநிலத்துல, நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டுங்க, வாழ்வில் என்று தள்ளப்பட்டிருக்கலாம், இனியும் நீங்க எழுந்திருக்க மாட்டீங்கன்னு நினைச்சுட்டு இருக்கலாம். உன்னுடைய வாழ்வில் விலக்கி ஏற்றுகிறவர், உன் வாழ்க்கை உண்டு என்ற நம்பிக்கையை கொடுக்கிறவர். அழகா சொல்றாரு, உனக்கு மறுபடி புகழ்ச்சி கீர்த்தியை உண்டாக்குவேன். இவ்வளவு காலம் நடந்துச்சு, இதுக்கு மேல ஒரு வாய்ப்பு இருக்குதா? எல்லாவற்றையும் திறந்து போனேன், எல்லாவற்றையும் இழந்து போனேன் நீங்க நினைச்சிருக்கலாம். ஆண்டவர் அதுல ஒரு துளிரை வைத்திருக்கிறார், அதுல ஒரு வாழ்வை வைத்திருக்கிறார். இருள் வெளிச்சமாக்க அவரால் முடியும். உங்களுக்கு வாழ்வுண்டு நம்பிக்கை இந்த காலவரையில் ஆண்டவர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எங்க வெட்கப்பட்டீர்களோ, எங்க அவமானப்பட்டீர்களோ, அதே இடத்துல நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்புவீர்கள். படிப்புல, வேலையில, பிசினஸ்ல உங்களுடைய காரியம் ஜெயமாக மாறும். அதுதான் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கு இருக்கிற வித்தியாசம். இந்த காலை வேளையில இந்த உலகத்தை துவங்கி இருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டுள்ளாய், ஒன்றிலும் குறைபட்டு போகலாம். ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்யும். எங்களை நேசிக்கிறதா நன்றின் தகப்பனே, இந்த 2021ஆம் ஆண்டின் முதல் நாளில் உம்மை தொழுது கொள்ளும்படியாக வந்து தேவ சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க உம்மை துதித்து பாடிட மாட்டோம். எங்களையும் எங்கள் காணிக்கையும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீங்க பேசுங்க. இந்த 2001ஆம் ஆண்டு ஆசீர்வாதம் அமைக்கும், மகிழ்ச்சி அமைக்கும், இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்படாதபடிக்கு ஆண்டவரே வெட்கப்பட்ட, ஆண்டவர் அவமானப்பட்ட இடத்துல புகழ்ச்சி கீர்த்திமா இவருடைய பிள்ளைகளை வைத்து நாமத்தை மையப்படுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் செவின் நல்ல பிதாவே. ஆண்டவருடைய அருளுரையை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்து கொள்வோம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ உள்ளவ பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்பே தனது பிதாவினாலே ஜெனிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாரிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி
மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிர் உள்ளவரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக ஒரே தருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். என்ற வண்ணமாகவே கிறிஸ்துவ கீர்த்தனையில் 302வது கீர்த்தனை ஆனந்தமே ஜெய ஜெய என்ற பாடலை தொடர்ந்து நேரம் இருக்குமானால் 306 இம்மட்டும் ஜீவன் தந்த பாடல் இரண்டையும் பாடலாம். சபையார் உங்களுடைய காணிக்கைகளை முன்னே வந்து செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது பிள்ளைகள் ஒருவேளை வெளியில் இருக்கிறவங்களுக்கு காணிக்கைகளை நீங்கள் போய் பெற்றுக்கொள்ளுங்கள். பாடிக்கொண்டிருக்கிற வேலையே ஆயிரலாக்கு நாங்கள் வந்து இந்த வருடத்திற்கான வாக்கு தத்தங்களை கொடுப்போம். முதலாவது நீங்கள் வந்து காணிக்கைகளை செலுத்திவிட்டு தொடர்ந்து நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும்போது அன்போடு கேட்கிறேன். நம்மை ரட்சிக்க வந்து தம்
காலம் சொல் போல் கழியோ தண்ணீரை போல் வடியோ காலம் சொல் போல் கழியோ தண்ணீரை போல் வடியோ காணாமை போலேயோ ஒழியோ வாலிபமும் மறையோ சீலமெல்லாம் தோறையோ வாலிபமும் மறையோ சீலமெல்லாம் தோறையோ மண்ணில் வாழ்வொன்றும் நீக்க மாட்டாது கோல பதுமை கூனே குமிழே குபுங்கை கோமே கோல பதுமை கூனே குமிழே குபுங்கை கோமே கொண்ட உலகத்தில் ஆண்ட பரமை கண்டு கருணைகள் கண்டு தயவுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. பலவித இன்பத்தையோ திகில்களையோ கடந்தோ பலவித இக்கட்டையோ திகில்களையோ கடந்தோ பல பாதையை தொடர்ந்தோ வலிய தீமையை வென்றோ நலியோ மசையை கொன்றோ வலிய தீமையை வென்றோ நலியோ மசையை கொன்றோ பஞ்ச பகைக்கும் தப்பி நின்றோ அழியெல்லாம் வென்றோ கர்த்தாவின் மீட்பை கண்டோ கலியெல்லாம் வென்றோ கர்த்தாவின் மீட்பை கண்டோ பாய்ந்த மனதோடு பாய்ந்து விழுங்கடம் சாய்ந்து கிடவும் மறாய்ந்து நெறியுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் தோத்தரிப்போமாக. சபையார் உட்கார்படி கேட்கிறது திருச்சபைக்குரிய அறிவிப்புகள் பொருள் அலுவலர் செய்வார். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு சோதரம். திருச்சியவர் அனைவருக்கும் ஆயர்கள் மற்றும் குருசாகர் குழுவின் சார்பிலே புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற 3/1/2021 ஞாயிற்றுக்கிழமை அன்று வழக்கம் போல் 2 ஆராதனை நடைபெறும். முதல் ஆராதனை காலை 8 மணிக்கும் அதனைத் தொடர்ந்து 2ஆம் ஆராதனை 10 மணிக்கும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற வாரத்தில் ஆயர் அவர்கள் அந்த ஆழ்நிலையில் இருக்கும் ஒரு விளக்கு தேவை என்றும் மற்றும் இந்த ஆலயத்தில் 3 குத்து விளக்கு வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை விடுத்தார். அந்த வேண்டுகோளை ஏற்று நமது திருச்சபை அங்கத்தினர் திரு ஆலய தங்கத்தின் திரு பிரகாசம் ஐயா அவர்கள் அந்த பொருத்தினை ஏற்றுக்கொண்டு அந்த விளக்குகளை நமக்கு ஆலயத்தில் கொடுத்தார். அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும்
திருச்சபையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற வாரத்திலும் இந்த நாளிலும் கூட ஆலயத்தை சுத்தம் செய்தும் மற்றும் வெளியே வளாகத்தில் உள்ள இடத்தையும் சுத்தம் செய்தும் நமது திருச்சபையின் வாலிபர் ஐக்கிய சங்கத்தினர் அதை பொறுப்பெடுத்து மேற்கொண்டார்கள். எனவே வாலிப ஐக்கிய சங்கத்தின் திருச்சபையின் சார்பிலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்விதமாகவே ஆலய பணியாளர் திரு மேத்யூ மணிவண்ணன் அவர்களுக்கும் ஜூப்ளி ஜபக்கூட பணியாளர் திரு சிவகுமார் அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆராதனை முடிந்ததும் அனைவருக்கும் புத்தாண்டுக்கு வழங்கப்படுகிறது. இந்த நேரத்திலும் கூட ஆலயத்தை அந்த ஆலயம் முடிந்ததும் எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் துரிதமாக ஆலயத்தை விட்டு வெளியே செல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக செல்லும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நன்றி. அவர்களுடைய அறிவிப்பை தொடர்ந்து 2020 ஆண்டுக்குரிய மாதாந்திர காணிக்கை முறையாய் செலுத்த இன்று தவறினால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 2020 அந்த மாதாந்திர காணிக்கை அந்த வருடத்துக்குரிய காணிக்கைகளை நீங்கள் செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு இல்லத்திலும் இந்த 3 கவர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒயிட் கிறிஸ்மஸ்க்கான கவர், இசை உலாவுக்கான கவர், இந்த வருடாந்திர நன்றி படையின் கவர் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அதை கொடுக்க இந்த நாளிலே கொண்டு தவறினால் நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாரும் திருவிருந்து ஆராதனைக்காக நாம் எழுந்திருப்போம். அப்பம் பிடித்தலின் ஆராதனை. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசப்படுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். நான் அவருடைய கூடாரத்திலே ஆனந்த பணிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கிறிஸ்துவ கீர்த்தனையில 255வது கீர்த்தனை, கர்த்தரின் பந்தில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தில் வா என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது 2வது காணிக்கை நீங்கள் கொண்டு வந்து முன்னாடி செலுத்தும்படி அன்போடு கேட்டு திருவிருந்து ஆராதனை என்று ஒரு சரணத்தை பாடுபடி அன்போடு கேட்டு, கர்த்தரின் பந்தில் வா சகோதரா. காரணத்தை மன பூரணமாய் எண்ணி கர்த்தரை
ஜெபம் செய்வோம். நாம் யாரும் இருக்கிறாங்க. நாம் யாரும் இருக்கிற அமர்ந்திருந்து ஜெபத்தில் பங்கு கொள்ளும் அன்போடு ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசனத்தில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உமது அருமையான குமார ரத்தத்தினால் உண்டு பண்ணினீர். நாங்கள் அபாத்திரராயினும் அவர் மூலமாக உம்மண்டை வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் உம்முடைய நாம மகிமைக்கு அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். உமது கரத்தில் வாங்கி உம்முடைய சமூகத்தில் கொடுக்கிறோம். ஆமேன். எல்லாரும் சேர்ந்து செபிக்கலாம். இயேசுவே உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சிஷ்ய மத்தியில் பிரசன்னமாயிருந்தது போல எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பெற்றீர்கள், உம்மை வெளிப்படுத்தினோம். நீரை பிதாவோடும் பரிசுத்தாவோடும் சதா காலமும் குறை காலங்களாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமேன். ஆம் பிதாவே, நீ பரிசுத்த, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரின் மனிதர் ஒழுக்கமாக அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தனித்துக் கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரேன். அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் மதுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தை செலுத்துவது அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றெடுக்கும் நினைப்பட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்பவரோடும் நாங்கள் செய்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சிஷ்யத்தில் கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி எப்படி செய்கிறார். அப்படியே போதனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அது சிஷ்யத்தில் கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை வாங்கி இதில் பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக அநேகருக்காக சின்னப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு குறிப்பி செய்யுங்கள் என்றார். ஆமேன். ஆமேன். கர்த்தாவே, உமக்கு நினைவு கூறுகிறோம், உமது ஊழியத்தை அறிக்கையிடுகிறோம், நீ திரும்பி வரை காத்திருக்கிறோம். ஆமாம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிற இந்த பாத்திரங்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறபடியால் நீரை தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பரிசுத்தாவியால் பரிசுத்தப்படுத்தி தர வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்படலாம், விசுவாசத்தை ஒருமைப்படவும் தலையாக அவருக்குள் எல்லாவற்றும் வளரவும் எங்கள் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாய்த்து சர்வல்லமுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். தாழ்வின் ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லலாம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்களுடைய பந்தியில் சேர துணியாமல் தேவடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்க்கிறோம். மேஜின் கீழ் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர்கள். ஆனாலும் தேவர்கள் எப்போது இருக்க செய்கிற லட்சனுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறேன். குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மரியாதை சரீரத்தால் ரத்தத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்போது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவர் ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்து வாட்டக்கூடிய உலகத்தின் பாவத்தை சுமந்து வாட்டக்கூடிய சமாதானத்தை எங்களுக்காக
உங்களுக்காக பந்தி ஆயத்தமாயிருக்கிறது. இந்த திருவிருந்தில் பங்கு கொள்ளும்படி தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டவர்கள் நினைவுறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மத்தியில் நீங்கள் 2 வரிசையாக வரலாம். வந்து இரு பக்கத்திலும் எங்களுக்கு திராட்சை ரசம் அவனுடைய ரத்தம் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். இந்த நேர் வரிசையில் ஒரே வரிசையில் வந்து அப்பத்தை வாங்கி இரு பக்கமும் நீங்கள் வரிசையாக செல்லலாம். ஒருவர் வலது பக்கம் போனால் ஒருத்தர் இடது பக்கம் நீங்கள் செல்லணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒன்றா வந்தால் 2 பேரும் ஒரே பக்கம் போகிறதுனாலும் போகலாம். அது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனாலும் சோஷியல் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி நீங்கள் வந்து பங்கு கொள்ளுங்கள். வெளியே இருக்கிறவங்க முதலாவது வந்துட்டோம். அவர்கள் இந்த திருவிருந்தில் பங்கு கொண்ட பிறகு உள்ளே இருக்கிறவர்கள் பங்கு கொள்ள முடியாது போல கேட்டுக்கொள்கிறேன்.
ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் சமாதானத்தோட சந்தோஷத்தோடு வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரன் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திரு சரீரம் ரத்தமாக ஞான ஆகாரத்தால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரமும் ஆத்மமும் ஆகிய எங்களை பரிசுத்தம் ஜீவனுள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. இந்த பிரபஞ்சத்திற்கு நாங்கள் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவரீருடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் பரிசுத்தமான அனைவரோடு நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்திலே உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாய் ஜீவித்து சதா காலங்களும் அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பல மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலிலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் வண்டிகளுக்கு போல எங்கள் குற்றங்கள் பண்ணியும் எங்களை சோதனை பிரவேசித்து நாம் சென்று ரட்சித்தோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்மோடு. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்து நிற்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தனைகளையும் தொடர்ந்து ஆண்டவருக்கு பிரதியாக காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்போது உங்களோடு கூட நிலைத்திருக்க கடவுது. சமாதானத்துடன் போய் வர கடவோம். யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.